பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. சீக்கிரமா வாங்க, இல்லனா கடையில எல்லாம் தீந்து போய்டும். ஆண்டி, என்ன சேல்? அதான்டா பூதங்கிரி சேல். நானும் உங்க கூட வரேன். பினாக்கி, நீ எல்லாம் அங்க வர முடியாது. அட, அந்த ஹாப்பியும் கப்பும் இருக்காங்களே. ஹாப்பி, கப்பு, நீங்க ரெடி ஆகி வரதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க? நான் என்னோட ஒரு புது இன்வென்ஷனுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் லேட் ஆயிடுச்சு. எலும்பு கோடு. புது இன்வென்ஷனா? வாவ், எங்க காட்டு பார்க்கலாம். லைட்ஸ். நீங்க என்னைக்காவது பூத ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு மனுஷங்கள மாதிரி வாழ்ந்து வாழ்ந்து போர் அடிச்சிருச்சா? நீங்களும் எங்களை மாதிரி கூல் லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒருவேளை உங்களோட பதில் ஆமாண்ணா, அப்ப என்னோட இந்த கண்டுபிடிப்பு உங்களை சந்தோஷப்படுத்துங்கிறதுல ஆச்சரியமே இல்ல. கோஸ்ட் பவர் மிஷன். ஒரே நொடியில உங்களால பூதமா மாற முடியும். இது என்ன மாதிரி மிஷினுக்கு எல்லாராலையும் பூத ஆக முடியுமா என்ன? கண்டிப்பா அது மாதிரி ஆக முடியும் ஆண்டி. நான் இப்பவே செஞ்சு காட்டுறேன். ஹே, நான் பூதமா மாறிட்டேன். இப்போ என்னால பறக்க முடியும். நீங்க எல்லாரும் சேலுக்கு போங்க, நான் மட்டும் இங்க இருந்து நல்லா என்ஜாய் பண்றேன். பினாக்கி பத்திரம், பின்னாடி சுவர் இருக்கு. டோன்ட் வரி, நான் இப்போ பூதம். ஏன் இப்படி பண்ணிட்ட? இது ஆஃப் பண்ணு. ஓகே ஓகே, இதோ இப்ப பண்றேன். அநேகமா இந்த கேஜெட்ல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். போதும், இதெல்லாம் நிறுத்துங்க. ஏற்கனவே நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கடையில எல்லாமே தீந்து போயிடும். பினாக்கி கண்ணா, நீங்க தனியா இருப்பேல்ல, நாங்க போயிட்டு விடியறதுக்குள்ள திரும்பி வந்துருவோம். ஓகே ஆண்டி, நான் இங்க ஒண்டியா இருக்க முடியும். ஆனா என்னோட மெஷினை மட்டும் எப்பவும் தொட்டாத, ஏன்னா அது இன்னமும் கம்ப்ளீட் ஆகவே இல்ல. சரி சரி கப்பு, நான் அதை தொட மாட்டேன். அப்புறம் கண்ணா, இந்த வாஷிங் மிஷின்ல உன்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன். வாஷ் ஆகி முடிஞ்சதும் எடுத்துரு. அப்புறம் கிச்சன்ல சாப்பாடு இருக்கு, ஓவன்ல வச்சு சூடு பண்ணி சாப்பிடு. நீ பத்திரமா இருக்கணும் என்ன? ஓகே ஆண்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பாய். ஓ நோ, இந்த கப்போட மிஷன் திருப்பி ஆக்டிவேட் ஆயிடுச்சா என்ன? இதை இங்க வச்சிட்டு கொஞ்ச நேரம் டிவி பாக்குறேன். இந்த டிவி ரிமோட் எங்க போச்சு? எங்க வச்சேன்? என்னது இது? டிவியை பத்தி பேசினது ரிமோட் எதிரில வந்து நிக்குது. கப்போட மெஷின் பவர் திருப்பி ஆரம்பிச்சிருச்சா? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நான் கோஸ்டா மாதிரி எது வேணாலும் செய்ய முடியும். தண்ணி, வாவ், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். இவ்ளோ நிறைய பிஸ்கெட்ஸா? யம்மி, வாவ். இப்போ என்ன பண்ணலாம்? ஐடியா. பூதங்கிரி பவர் கிடைச்ச பிறகு இதை செய்யலன்னா அப்புறம் என்ன நல்லா இருக்கும்? இப்ப பாரு என்னோட கலக்கல. அநேகமா பவர்ஸ் பத்தல போல இருக்கு. ஓகே, மறுபடியும் அந்த ரிமோட்டை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஓகே பினாக்கி, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இல்ல இல்ல, இந்த வாட்டி என்னோட கையை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன். அடேங்கப்பா, வாவ், பினாக்கி நீ கலக்கிட்ட. என்னது இது? என் கையே வெளியே வர மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றது? மெஷின், கோஸ்ட் பவர் மெஷின். தப்பிச்சேன். ஒருவேளை இந்த ரிமோட்டுக்கும் செவத்துக்கும் செட் ஆகல போல இருக்கு. அதான் இப்படி ஆயிடுச்சு. அட, யூனிஃபார்ம் வாஷ் பண்ணது ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. ஒருவேளை வாஷிங் மிஷினுக்கு பூதங்கிரி பவர்ஸ கொடுத்து பார்த்தா, அது யூனிஃபார்மையும் துவைக்கும், அப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்து வைக்கும். பிரமாதமான ஐடியா. கப்பு ஸ்மார்ட்டா இருந்திருக்கலாம், ஆனா பினாக்கி அளவுக்கு இல்ல.
are exceeding. மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். இதுல இன்னும் கொஞ்சம் துணி கூட போடுறேன். ஆண்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சீக்கிரமா எல்லா துணியும் வாஷ் பண்ணிடு. எஸ் பாஸ். குட் ஜாப். எல்லாத்துக்கும் ஜாப் இருக்கு. மைக்ரோவேவ், ஃப்ரிட்ஜ், வேக்யூம் கிளீனர் அண்ட் ஃபேன். Loading increase. ஃப்ரிட்ஜ், என்னோட சில் ஜூஸ் எங்க இருக்கு? Mission complete. இப்போ எனக்காக மேங்கோ மில்க் ஷேக் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. Yes, boss. ஃபேன், உன்னோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணு. 3, 4 or 5. 3, 4, 5 போரிங் ஆனவங்களுக்கு தான். எனக்கு உன்னோட ஸ்பீட் 6, 7, 8, 9ல வேணும். அதுல வை. Yes, boss. இப்போ டிவில என்ன பார்க்கிறது? Overload, self override. இதெல்லாம் என்னது? இவ்ளோ குப்பையா? இது என்னது? ஃபேன், என்னோட முடிய விட்டு. இப்போ உடனே விடு. Mission accomplished. Mission accomplished. நோ, இந்த ரிமோட்டை நான் எங்க வச்சேன்? ஏன் கிடைக்க மாட்டேங்குது? இப்போ நீயுமா? நில்லு, கொஞ்சம் நில்லு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் நில்லுங்க, இல்லனா உங்க எல்லாரையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன். Destroy. ஹாப்பி கப்பு, சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பி வாங்க. இந்த பினாக்கிக்கு என்னாச்சு? தெரியல, வா நம்ம போய் பாப்போம். இதெல்லாம் என்ன? என்னாச்சு? பினாக்கி எங்க? ஹாப்பி கப்பு, சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது பினாக்கி? நான் கப்போட கோஸ்ட் பவர் மெஷினை இதுங்க மேல யூஸ் பண்ணேன். எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு இதுங்களுக்கு மூளை கெட்டு போயிடுச்சு. ப்ளீஸ் இதுங்களை நிறுத்து. அந்த ரிமோட் எங்கப்பா இருக்கு? அதுல ரிவர்ஸ் பட்டன் இருக்கும் இல்லையா? இப்ப நாம அந்த ரிமோட்டை தேடி ஆகணும். கப்பு, ஹாப்பி, அங்க பாருங்க ரிமோட். இப்ப புரிஞ்சது. இந்த கோஸ்ட் பவர் மிஷின் தான் இந்த மிஷின்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது? தண்ணி. அப்படின்னா இந்த பொருட்களை எல்லாம் அந்த ரிமோட் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது எப்படி நடந்துச்சு? இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. நான் தான் சொன்னனே, இது இன்னும் டெஸ்டிங் லெவல்ல தான் இருக்குன்னு. கப்பு, ஹாப்பி, நீங்க ஏன் இந்த மெஷின்ஸை உடைச்சிட கூடாது? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஒருவேளை மிஷின்ஸ் உடைஞ்சா ஆன்டி சூரி நம்மள உடைச்சிருவாங்க. இந்த கேஜெட்ஸோட பூதகிரி எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுங்களுக்கு உண்மையான பூதத்தோட பூதகிரியை காட்டியாகணும். ஹாப்பி, சீக்கிரமா ஒரு கயிறு எடுத்துட்டு வா. ஹலோ மெஷின்ஸ், முதல்ல எங்களை பிடிச்சு பாருங்க. ஹாப்பி வந்துட்டேன். இப்பவே இதுங்களை நான் ஒரு வழி பண்றேன். அட என்னது இது? இந்த ரிமோட் இன்னும் டெஸ்ட்ராய் ஆகல. இந்த
ரிமோட்டை நம்ம எப்படியாச்சும் இப்ப கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாகணும். அந்த ரிமோட்டை நானே இரு ஹாப்பி, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, கவனமா கேளுங்க. Destroyed, destroyed, fire, fire. Mission complete. Destroyed, destroyed, destroyed. Overload, overload, circuit lock. நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது? இப்போ முடிஞ்சது. கப்பு, sorry for the remote. அருமையான டீம் ஒர்க். நீங்க ரெண்டு பேரும் கலக்கிட்டீங்க. சாரி கப்பு, என்னால உன்னோட கேஜெட் உடைஞ்சிருச்சு. அங்கிள் ஆண்டி வரதுக்குள்ள இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த கேஜெட்டை நான் ரிப்பேர் பண்ண போறேன். க்ளீனிங் வேலையை நீங்க ரெண்டு பேரும் பாருங்க. ஹாப்பி, என்னோட லாஸ்ட் மூவ் எவ்வளவு கூலா இருந்துச்சுல்ல? ஆமா ஆமா, ரொம்ப கூலா இருந்தது. அப்புறம் உன்னோட கூல் மூவ வச்சு நீ இங்க என்னெல்லாம் நடந்துச்சோ இது எல்லாத்தையும் நீயே க்ளீன் பண்ணு. நான் கிளம்புறேன். வேணாம், நில்லு. இந்த ட்ரெஸ் கரெக்டா இருக்கும். சாயங்காலம் நடக்க போற பூதங்களோட ஃபிட்னஸ் ட்ரைனிங் கேம்புக்கும் அப்புறம் இத நீ நல்லா அயன் பண்ணி பலன்னு வைக்கணும். அதுக்கு என்ன, சூட் அயன் பண்ணி பலன்னு ஆக்கிடுவோம். ஆனா உங்க மூஞ்ச பலன்னு ஆக்கிறதுக்கு என்னதான் பண்றது, அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓஹோ, இந்த வீட்ல எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியிருக்கு. உங்க மூஞ்ச கரட்டி கொடுங்க, நான் அதுல என்னோட ஃபேஸ் பேக்க போட்டு தரேன். பாலக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கிச்சன்ல ஜூஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட தலை காப்பாத்துங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க யாரு தங்கச்சி? தங்கச்சியா? ஆறு தங்கச்சி? நான் இப்போ எங்க இருக்கேன்? நீங்க உங்க வீட்ல தான் இருக்கீங்க, பின்ன என்ன பக்கத்து வீட்லயா இருக்கீங்க? நான் ஒண்ணு உங்களுக்கு தங்கச்சி இல்ல, உங்க பொண்டாட்டியாக்கு. மிஸ்ஸஸ் சூரி. மிஸ்ஸஸ் என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? ஒரு நிமிஷம் இருங்க. என்னோட அழகான முகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துரும். இப்ப பாருங்க, இப்ப ஞாபகம் வருதா? யாரு யாரு பூதம்? ஐயோ, எனக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க என்னமோ முறையா பூதத்தை பார்த்த மாதிரி இப்படி கத்துறீங்க. உங்க மூஞ்ச கொடுங்க, நான் ஃபேஸ் பேக் போட்டுறேன். இல்ல இந்த மனுஷனுக்கு திடீர்னு என்ன ஆயிருச்சு? வேற ஒண்ணும் இல்ல, என்னோட அழகான முகத்தை பார்த்து திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அங்கிள் ஆன்ட்டி மறுபடியும் ஏதாவது மிளகா கேக்க கொடுத்துட்டாங்களா என்ன? காத்துல பறக்கிற இன்னொரு பூதம். அநேகமா அங்கிளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அந்த டாக் பாடுமா? பாடுற பூதம், 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 காப்பாத்துங்க. என்கிட்ட வராதீங்க. என்ன பண்ண போறீங்க? என்கிட்ட வராதீங்க. இன்னொரு பூதம் வந்துடுச்சு. பூதமா? எங்க இருக்கு பூதம்? ஆண்டி, இன்னைக்கு அங்கிளுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, பினாக்கி நான் என்னன்னு சொல்லுவேன்? இந்த மனுஷன் எல்லாத்தையும் மறந்து போட்டாரு. இவரு பூதம் மறந்துட்டு எங்களை பார்த்து பயப்படுறாரு. அங்கிள், நீங்க என்கிட்ட பேசுங்க. பாருங்க, நான் பூதம் இல்ல, மனுஷன். பாருங்க. இல்ல, நீங்க
எல்லாரும் பூதம். என்ன பூதங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. அங்கிள் நில்லுங்க. சரியா போச்சு. அவரு வெளியே ஓடி போயிட்டாரு. வெளியே போய் ஏதாவது ஏடா கூடமா பண்ணிட்டாருன்னா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா அவர் பேசாம வீட்டுக்கு திரும்பி வந்துருவாரு. நம்ம இல்லாம அவரால் தனியா இருக்க முடியாதுல்ல. ஆனா ஆண்டி அவர் ஹியூமன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அவர் நம்மளோட பூதா ஃபேமிலி சீக்ரெட்டை யார்ட்டையாச்சும் சொல்லிட்டாருன்னா ஐயோ, அப்புறம் ஒருவேளை அவர் ஹியூமனா மாறி செய்யக்கூடாத விஷயத்தை ஏதாவது செஞ்சுட்டாருன்னா எப்படி பார்த்தாலும் அவர் பூதம் தானே. அட ஆமால. அப்ப எல்லாரும் சீக்கிரம் வாங்க. வெளியே ஏதாவது பிரச்சனை ஆகிறதுக்குள்ள அவரை சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடலாம். முதல்ல இந்த ஊஞ்சல ஆட்டி விடுங்க. அட எவ்வளவு சாப்பிடுறீங்க, ஆனா இத தள்ளுறதுக்கு கூட உங்களுக்கு பலன் இல்லையா? ஓஹோ, நீங்க ரெண்டு பேரும் எதுக்குமே லாய்க்கு இல்ல. இப்ப நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். அங்கிள் சூரி அங்கிள், இங்க வாங்க ப்ளீஸ். அநேகமா அந்த பையனுக்கு என்ன தெரியும் போல இருக்கு. இல்ல அங்கிள், நாங்க இப்ப பூபு விளையாடல. பூபு அப்புறமா தான் விளையாடுவோம். முதல்ல இந்த ஊஞ்சல ஆட்டி விடுங்க, அப்புறமா பூபு விளையாடலாம். ஏதோ சின்ன குழந்தைங்க மாதிரி பயப்படுறீங்க. ஓ நோ, அங்கிள் ஷண்டு கூட இருக்காரு. அவர் ஏதாச்சும் சொல்லிட போறாரு. அவனுக்கு நம்ம எல்லாரையும் தெரியும். டோன்ட் வரி கண்ணு, நான் இப்பவே போய் உங்க அங்கிளை தடுத்து நிறுத்துறேன். உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நான் அந்த பெரிய பங்களால என்ன பார்த்தேன்னு? அங்கிள், அந்த பெரிய பங்களானா அந்த விபூதி பங்களா தானே? அங்க நீங்க என்ன பாத்தீங்க? சொல்லாதீங்க. எனக்கு நில்லுங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நில்லுங்க அங்கிள். பூதங்களோட கேங் இங்கே வந்துடுச்சு. காப்பாத்துங்க. இப்போ நம்ம எப்படியாவது அங்கிள் ஷண்டுவை மீட் பண்றதுக்குள்ள புடிச்சாகணும். எதுக்காக அங்கிள் எங்களை இப்படி தள்ளி விட்டீங்க? சேத்துல தள்ளி விட்டு எங்களை பூதமாக்கிட்டீங்க. ஆனா நான் உங்களை தள்ளி விடல. அதுதான் தள்ளி விட்டுச்சு. ஓ நோ, அந்த ஷண்டு மறுபடியும் அங்கிள் கிட்ட வந்துட்டான். அப்ப யார் தள்ளி விட்டாங்க? அங்கிள் ஞாபகப்படுத்தி பாருங்க, நான் உங்களோட செல்ல கப்போ. பேசுற டாகி. அங்கிள், நான் சொல்றத கேளுங்க. நான் பூதம் இல்ல. நீ பூதம் இல்ல, ஆனா பூதங்களுக்கு எல்லாம் நீதான் லீடர். பூதமா? பூதம் எங்க? அது அந்த விபூத் பவன் இருக்குல்ல, விபூத் பவன், அங்க இருக்கிற ஃபேமிலி. பாத்தியா, நான் சொன்னேன்ல பூதம் இருக்குன்னு. அது பினாக்கியோட ஃபேமிலி தான். அட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவரு என்ன பேசுறாருன்னு அவருக்கே புரியல. நான் நல்லா தான் இருக்கேன். அங்க ஒரு பயங்கரமான லேடியை என்னோட கண்ணால பார்த்தேன். லேடியா? அங்க ஆன்ட்டி மட்டும்தான் ஒரே ஒரு லேடி. அப்படின்னா உங்க ஆன்ட்டி ஒரு பூதமா? கர்னல் சார், அடேங்க அப்பா, ஆன்ட்டி எவ்வளவு பயங்கரமா இருக்காங்க பாரு. இப்படிதான் அங்கிளும் ஆன்ட்டிய பார்த்து பயந்துட்டாரு. என்ன அங்கிள் நீங்க? இவங்க ஆன்ட்டி ஏதோ சின்ன குழந்தைங்க மாதிரி பயப்படுறீங்க. ஏனுங்க வாங்க. வர மாட்டேன். அங்க இன்னொரு பூதம் கூட இருந்துச்சு. அது அதோட எலும்பு கூடயே விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அட அதுவா? அது ஹாப்பி தான். ஒரு நிமிஷம் இருங்க அங்கிள், இது எலும்பு இல்ல, இது பேஸ்பாலோட பேட். அங்கிள், அது பாக்குறதுக்கு கால் எலும்பு மாதிரி தான் தெரியும், ஆனா இது அது இல்ல, இது கட்டை தான். அப்புறம் அந்த பாடிக்கிட்டு இருந்த டாகி பூதம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? பாருங்க, அங்கதான். அங்கிள்,
இத பாருங்க, இது டாகி மாதிரி தான் குலைச்சிட்டு இருக்கு. இந்த பாட்டு சத்தம் இந்த ஹெட்போன்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஐயோ, உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்கு. நீங்க வீட்டுக்கு வாங்க. நிஜமாப்பா, அங்கிளோட உடல்நலம் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, அதனாலதான் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அவருக்கு ஓய்வு தேவை. நீங்க என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க. பூதம் பூதம். சந்து, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க. நாங்க அங்கிளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். வேணா பினாக்கி, நாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். அங்கிளை பிடிக்கிறதுக்கு நாங்க உதவி பண்றோம். இப்போ இது என்ன புது பிரச்சனை? அவங்க கூட வந்தா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும். ஹாப்பி, ஏதாவது செய். Why fear and happy is here? அட, என்ன இது? நாங்க இதுல மாட்டிக்கிட்டோம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அங்கிள், ப்ளீஸ் வீட்டுக்கு கிளம்புங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, நீங்களும் பூதம் தான். இல்ல, இப்ப நீங்க என்னையே பூதம்னு சொல்றீங்களா? பின்னாடி போங்க. இல்லைனா தண்ணி அடிச்சிருவேன். ஒருவேளை அங்கிள் உங்க மேல தண்ணி ஊத்திட்டாருன்னா பிரச்சனை ஆகிடும். ஒருவேளை அவர் மேலே விழுந்துருச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும்ல. இனிமேல் நான் பாத்துக்கிறேன். தண்ணி வர மாட்டேங்குது. பினாக்கி, நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரமா நம்ம ஏதாவது செஞ்சாகணும். அங்கிளை பிடிங்க, சீக்கிரம். ஆஹா, அவரை நான் பாத்துக்கிறேன். சூரிய அங்கிள். எதுக்காக பயந்தோமோ கடைசியில அதுவே நடந்துருச்சு. பினாக்கி, நாங்க வந்துட்டு இருக்கோம். எல்லாரும் ஒளிச்சுக்கோங்க, சீக்கிரம். அட, இப்போ அங்கிள் என்ன பண்றது? அங்கிள், நீங்களும் இங்க ஒளிச்சுக்கோங்க. பினாக்கி, மத்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? அவங்க இங்கதான் எங்கயாவது இருப்பாங்க. ஒருவேளை அங்கிள் மாதிரியே ஃபேமிலில இருக்கிற மத்தவங்களும் பூதத்தை பார்த்துட்டாங்களா என்ன? எஸ், நார்மல் ஆயிட்டோம். பூதமா எங்க இருக்கு? பூதமா? 21st செஞ்சுரியில இருந்துகிட்டு பூதங்களெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? பூதம் கீதம்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன புரிஞ்சுதா? இவருக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு போல இருக்கு. என்ன விபூதிஸ், நான் சொன்னது சரிதானே? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.